ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். மெய்யென்றால் முடியாதலே மெய்யலாவிட்டால் உனக்கு எந்த எதுவுமில்லை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, முக்கியமாக எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம், என்ன மாதிரினா ஜாப்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான ஜாப் பொறுத்தவரையும் சிலபஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தோம்னா எம்எஸ்சி கோர்ஸ் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும், சப்போஸ் நீங்கள் எம்சிஏ படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ 3 கோர்ஸுமே பார்த்தோம்னா ப்ரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்பயுமே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக எம்சிஏ முடித்தவங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனி தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் ஜாப்னு போகிறப்ப நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ப்ளஸ் பார்த்தா நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க பேங்க் ரெலவெண்ட்டான ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக இது எல்லாமே டெக்னிக்கல் ஜாப் தான் உங்களுக்கு. டெக்னிக்கல்னால் என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒர்க்கு பார்த்தா நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டாக கொடுப்பாங்க. ப்ளஸ் சிலபஸும் பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தோம்னா நீங்கள் என்ன காலேஜில் படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஐபிபிஎஸ்ல பார்த்தோம்னா கிளரிக்கல் ரேஞ்ச் வரும், பிஓ வரும், எஸ்ஓ வரும். இதில் கிளரிக்கல் பிஓ பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத மினிமம் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே எஸ்ஓ பொறுத்தவரையும் கொஞ்சம் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு. இதில் பார்த்தா ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஐடி ஆஃபீஸருக்கு இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி இந்த மாதிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே போஸ்டிங்க்கு பிஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடித்தவங்க, அதாவது நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை எம்சிஏ இந்த மாதிரி முடித்தவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபைனல் படிக்கும்போது கூட எஸ்போக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, எஸ்போ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு 700-800 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஐடி ஆஃபீஸர் பொறுத்தவரையும் ஒரு 100 இந்த ரேஞ்சில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வருது. எப்பயுமே பார்த்தோம்னா நவம்பர், டிசம்பரில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜனவரி இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை உங்களுக்கு. ஸோ சிலபஸும் ப்ரிமிலரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும். ப்ரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு. அதுக்கப்புறம் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க. ஸோ மெயின் எக்ஸாமில் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்லாம், முக்கியமாக டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரனால கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட், உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐபிபிஎஸ்ல எஸ்ஓக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இதுவே பார்த்தா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி, இது பார்த்தா ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல, ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான் உங்களுக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி வேகன்சி வருது. ஸோ எஸ்ஓக்கு ஈக்குவலாக இங்கே பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 சொல்லுவாங்க. இதிலே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. பட் இதுக்கு பிஜி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யூஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சிருந்தாலும், எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கறதுல இங்கே 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க, இல்லை பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு கீழே வர ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே வர ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள். இதுவே பார்த்தோம்னா நீங்கள் யூஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை பிசிஏவும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வேல கூட டெக்னிக்கல் போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ரயில்வேல பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. இது ஒரு டெக்னிக்கல் போஸ்டிங் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ள நிறைய டைப் ஆஃப் வேகன்சி வருது. இதில் ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. இதுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை பற்றி டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. எப்படி படிக்கலாம், என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கும், ப்ரமோஷன் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்கும், இந்த மாதிரியான வீடியோலாம் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் லிங்க் கிடைக்கல அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே எம்எஸ்சி முடிச்சவங்க வந்து பார்த்தா இந்த கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்க்குலாம் எலிஜிபிள் ஆயிருவீங்க. எம்எஸ்சி முடிச்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே எலிஜிபிள் ஆயிருவீங்க. முக்கியமாக வந்து நெட் எக்ஸாம் பொறுத்தவரையும் யூஜிசி நெட், அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஐஆர் நெட் 2 எக்ஸாமே வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ இது ஒவ்வொன்றை பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. கேட், யூஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் நெட், இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ளஸ் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எம்எஸ்சி முடிச்சவங்க இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேட்டு, யூஜிசி நெட்லாம் முடிச்சு குவாலிஃபை ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிஎஸ்யூ கம்பெனி, இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், நிறைய ஒரு 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குது உங்களுக்கு. ஸோ அங்கேலாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்லாம் கிராக் பண்ணியிருக்கீங்க, ஓரளவு குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்கோர் பேஸில் வந்து பார்த்தா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பேஸில் ஒரு ஜிடி ப்ளஸ் இன்டர்வியூ ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி சில ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓவரால் ஸ்கோர் யாரு அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவல்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம், யூஜிசி நெட், அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஐஆர் நெட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த எல்லா எக்ஸாமே எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு டீச்சிங் பிடிக்கும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம் பேஸில் ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸில் சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் அதுக்கான ஜாப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான போஸ்டிங், இந்த பிஎஸ்யூ கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் சேலரியும் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்டைஃபன் கிடைக்கும், ப்ளஸ் வந்து நிறைய அலவன்ஸ், ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு நிறைய வேகன்சி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் சைட் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு 70-80% மேலே எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஜாப் தான் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கும் மேலே நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிகிரிலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெக்னிக்கலாக போஸ்டிங் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. டெக்னிக்கலாக போகிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. படித்தது ரெலவெண்ட்டான ஒர்க்கும் கிடைக்கும். சிலபஸும் மேக்ஸிமம் நீங்கள் படித்ததுலேருந்து வரனால கண்டிப்பாக வந்து ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வேல்யூ இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.